நண்பர்களே, கொஸ்டின் ஆன்சர் தான் பார்க்க போகிறோம். தேசிய மகளிர் ஆணையத்தால் பெண்களின் பாதுகாப்பு மற்றும் உரிமைகளுக்காக அறிமுகப்படுத்தப்பட்ட புதிய கட்டணமில்லா உதவி எண் 14,490. ராக்கெட்களில் பயன்படுத்தப்படும் கிரையோஜெனிக் இயக்கு பொருட்கள் எந்த நிலையில் இருக்கும்? மிக குறைந்த வெப்பநிலையில் இருக்கும். இந்தியாவின் முதல் கடல் நடுவே விமான நிலையம் எங்கு அமைய உள்ளது? மராட்டியம். ஜோத்பூர் விமான நிலையம் எங்கு அமைந்துள்ளது? ராஜஸ்தான். இந்திய விமானப்படையின் துணை தளபதியாக பொறுப்பேற்றவர் அசுதோஷ் தீக்ஷித். இந்திய ரிசர்வ் வங்கியின் புதிய செயல் இயக்குநராக நியமிக்கப்பட்டவர் ரவிசங்கர். பின்னொன்றில் ஓசன் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி என்ற தொலைநோக்கு பார்வை தொடங்கி வைத்தவர் நரேந்திர மோடி. பிரதமர் மோடிக்கு கார்டியன் ஆஃப் தி ப்ளூ ஹரைசன் என்ற விருதை எந்த நாடு வழங்கியதுன்னா செசல்ஸ். அமெரிக்க சுதந்திர தினம் ஜூலை 4. பெண்கள் பாதுகாப்புக்காக துர்கா வாகினி ரோந்து படையை எந்த மாநிலம் தொடங்கியுள்ளதுன்னா மேற்கு வங்காளம். தமிழ்நாட்டில் சிங்கப்பெண். ஓகேங்களா. இந்தியாவில் முதலாக தனியார் நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட சுற்றுப்பாதை ராக்கெட் எதுனா விக்ரம் 1. இந்தியாவின் UPI சேவையை ஏற்றுக்கொண்ட 10வது நாடு எதுனா கிரீஸ். தமிழகத்தில் புதிய பள்ளி கல்வி பாடத்திட்ட வடிவமைப்பு மற்றும் மேம்பாட்டுக் குழுவின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் மயில்சாமி அண்ணாதுரை. நண்பர்களே, நம்ம முன்னாடி 1 to 3 போன வருஷம் மாற்றிருப்பாங்க. இந்த வருஷம் 4 to 12 வரைக்கும் மாற்றலான்னு சொல்லிட்டு சிலபஸ் இது மயில்சாமி அண்ணாதுரை அவங்க தலைவராக நியமிச்சிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட்டின் கொலிஜிய நீதிபதி நியமன குழுவில் புதிதாக நியமிக்கப்பட்ட நீதிபதி யாருன்னா PS நரசிம்மா. அமெரிக்காவில் 250வது சுதந்திர தின கொண்டாட்ட அணிவகுப்பில் இந்தியாவின் எந்த பாய்மர படகு கப்பல் பங்கேற்றது அப்படின்னா INS சுதர்சினி. இந்திய செசல்ஸ் நாடுகளுக்கு இடையே எத்தனை ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின அப்படின்னா 19 ஒப்பந்தங்கள். கீழ்கண்டவற்றுள் ஆரோக்கிய சேது 2.0 என்ற செயலி எதனுடன் தொடர்புடையது அப்படின்னா மருத்துவம். கொரோனா டைமில் நம்ம அந்த செய்து ஆப் டவுன்லோட் பண்ணால் நம்மளுக்கு நிறைய மருத்துவ சம்மந்தமாக டீட்டெயிலாக வரும் இல்லையா, அதான் ஆரோக்கியம் சேது 2.0. சிங்கப்பெண் சிறப்பு அதிகாரப்படி திட்டம் ஜூன் 9 தொடங்கப்பட்டது. நான் முதல்வன் திட்டம் திறன் தமிழ்நாடு என ஜூன் 17 பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. 1, 2 சரி நண்பர்களே. இப்போ விடியல் பயண திட்டம் இருக்கு இல்லைங்களா, மகளிர் விடியல் பயண திட்டம், அது எப்படி மாற்றிருக்காங்க கமெண்ட் பண்ணுங்கள். மத்திய அரசால் போதைப் பொருள் இல்லாத இந்தியா இலக்கை அடைவதற்காக உருவாக்கப்பட்ட புதிய டிஜிட்டல் தளம் மானஸ். சர்வதேச புக்கர் பரிசு எந்த ஆண்டு முதல் பக்மெயின் சர்வதேச புக்கர் பரிசு என அதிகாரப்பூர்வமாக பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதுன்னு 2027. பிடிச்ச லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் நண்பர்களே.